சினிமாவே வேணாம் அப்படின்னு பொண்ணுங்கள டாக்டர் ஆக்கி அழகு பார்த்த சரண்யா பொன்வண்ணன். தன்னோட 2 மகள்களையுமே சினிமா பக்கமே வரவிடாம, அவங்கள படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி அழகு பார்த்திருக்காங்க நடிகை சரண்யா பொன்வண்ணன். தமிழ் சினிமாவுல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களோட பட்டியல்ல இடம் பெற்றிருக்கிறவங்க தான் நடிகை சரண்யா பொன்வண்ணன், அப்புறம் இயக்குனர் பொன்வண்ணன். கமலஹாசன் நடிப்புல வந்த நாயகன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை சரண்யா பொன்வண்ணன். இந்த படம் கொடுத்த வரவேற்பு அவங்கள புகழோட உச்சத்துக்கே கொண்டு போச்சு. அதுக்கு பின்னாடி எத்தனையோ படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாலும், குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. அருள், எம்டன் மகன், திருவிளையாடல் ஆரம்பம், வேல், வேலையில்லா பட்டதாரி, கொடி, விஐபி 2 அப்படின்னு பல படங்கள்ல அம்மா ரோல்ல நடிச்சு அசத்தியிருக்காங்க. இவங்க வாங்காத விருதுகளே இல்ல. தென்மேற்கு பருவக்காற்று படத்துக்காக தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவுல மட்டும் இல்லாம கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்லயும் அவங்க ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஒரு நடிகையா மட்டும் இல்லாம பின்னணி பாடகியாவும் இருக்காங்க. "என்னமோ நடக்குது" அப்படிங்கிற படத்துல "மீச கொக்கு" அப்படிங்கிற பாட்டையும் பாடியிருக்காங்க. மகளிர் மட்டும் படத்துல "டைம் பாஸுக்கு சூரம்" அப்படிங்கிற பாடலையும் இவங்க பாடியிருக்காங்க. சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இயக்குனரும், நடிகருமான பொன்வண்ணன இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பார்க்க ஹீரோயின் மாதிரி அழகா இருந்தாலும், இவங்க 2 பேரும் சினிமா பக்கமே தல காட்டல. அவங்க 2 பேருமே இப்போ டாக்டர் ஆயிருக்காங்க. இப்படி சினிமாவுல நடந்துகிட்டு இருக்கும்போது நடிகை சரண்யா பொன்வண்ணன் மட்டும் தன்னோட 2 பொண்ணுங்கள சினிமா பக்கமே வரவிடல. இப்போ அவங்கள டாக்டர் ஆக்கியிருக்காங்க. போன வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. சரண்யாவோட பொண்ணு பிரியதர்ஷினி. ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் கல்லூரி, அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல பட்டம் வாங்கியிருக்காங்க. இது தொடர்பான புகைப்படமும், வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு.